வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், சாதி மத பேதங்களோடு சாக்கடை எண்ணங்களும் சதிராடும் இந்த நாட்டில் பிழை ஒன்று நேர்ந்து விட்டால் அதை சரி செய்வதில் இன்னொரு பிழையும் நேர்ந்து அதிலிருந்து மற்றொரு பெரும் பிழை வெடித்து கிளம்பி எளிதாக எல்லை மீறி விடுகிறது. ஒருபுறத்தில் காக்கி சட்டையும் பொறுப்பை துறக்கிறது, மறுபுறத்தில் குழு உணர்ச்சியும் கட்டுப்பாட்டை இழக்கிறது. இதை எதிர்பார்த்திருக்கும் வல்லூர்களும் இறைதேட கிளம்பி விடுகின்றன. விளைவு, மனிதர்கள் மரணிக்கின்றனர், பொது சொத்துக்கள் சேதமாகின்றன. இதையெல்லாம் பார்க்க நேரும் அடுத்த தலைமுறை இவை போன்ற மேலும் பல காட்சிகளுக்கு தங்களை மனதிற்குள்ளாகவே தயார் செய்து கொள்ளும் பேரபாயமும் பிறக்கிறது. ஆம்பூர் கலவரம் எல்லை மீறியது யார்? எல்லை மீறாமல் விவாதித்துவிட முடியும் என்று நம்புகிறேன். பங்கேற்போர் மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர், சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திரு ஜவாஹிருல்லா, காவல் துணை ஆணையராக கடமையாற்றி ஓய்வு பெற்ற வழக்கறிஞர் திரு வி சித்தண்ணன், இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ராம ரவிக்குமார், இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து வழக்கறிஞர் கராத்தே முத்துக்குமார் மற்றும் முனீஸ்வரன், மதுரை அரங்கிலிருந்து ஜெய வெங்கடேஷ்குமார் மற்றும் ராஜா, திருநெல்வேலி அரங்கிலிருந்து ஜேவியர் மற்றும் பாபநாசம். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய சுருக்கமான கருத்துக்களை மனதில் உள்ளது உள்ளபடி இந்த சம்பவம் உங்களுக்குள் ஏற்படுத்திய தாக்கம் என்னங்கிறத சொல்லிருக்கேன். இந்த சம்பவத்தில் இறந்து போன சகோதரருடைய மறைவுக்கு நான் தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் வருத்தப்படுகின்றேன். இந்த சம்பவத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்காக காவல் நிலையத்திற்கு கொண்டு போனாங்க. ஒரு 4 நாள் விசாரிச்சாங்க, அப்புறம் விட்டாங்க அப்படி சொல்றாங்க. அதுல மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவர் இறந்துட்டார். ஸோ ஹி வாஸ் டீம்ட் டு பி இன் போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறதுல ஒரு தவறான ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்பதற்காக அவர் மேல 150 and 151 அந்த பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் நிலை காவல் நிலையாணைகள் பிரகாரம் ஒரு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த மீன் டைம்ல இவர் சிகிச்சையிலிருந்து சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார் அப்படின்னு உடனே அது சாதாரண உடனே 176 சிஆர்பிசி பிரகாரம் ஒரு நீதிபதியினுடைய ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய என்கொயரிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு உத்தரவிடப்பட்டு நியாயமான முறையில் ஒரு விசாரணைக்கு அவர் உள்ளாக்கப்பட்டு முதலில் மாற்றப்பட்டு அங்கிருந்து அந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அப்புறம் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளார். ஏன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது காவல்துறை யாராலும் சரி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தவற ஒத்துக்கிட்டது மாதிரி தான் ஆகுது. இல்ல நீங்க வருத்தம் தெரிவித்ததிலிருந்து தொடங்கி நான் சொல்றேன், காவல் நிலையத்தில் விசாரணைக்கு யார் ஒரு அழைத்து வரப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு துரசமான சம்பவம் நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு காவல்துறை ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும்னு நான் சொல்றேன். அப்படி ஒரு தவறு நடந்து விட்டது என்று அலிகேஷன் வரும் பொழுது தமிழ்நாடு காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஒரு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது, பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார், பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில நம்ம இந்தியா ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. இங்க சட்டத்தின் மாட்சி மீதான் முக்கியம். எல்லாருமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின்படி இந்த பணியிட மாறுதல், உடனடி நடவடிக்கைகள் இதெல்லாம் சரிதானா, அல்லது காவல்துறை தரப்பில் இது ஒரு பாதிப்பு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பாதிப்பும் இல்லை, ஒரு கந்தடைப்பு நாடகமும் இல்லை. ஒரு தவறு நடந்தால் என்னென்ன நாங்க செய்யணுமோ அதை சட்டப்படி காவல்துறை செய்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதுல உண்மையிலேயே தவறு இருந்தால் மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் பணியிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்படக்கூட சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் அல்லது கிரிமினல் ப்ராசிக்யூஷன் லான்ச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது எதுக்குமே பொறுத்திருக்காமல் சட்டத்தை நிலைநாட்டுகின்ற, சட்டத்தை ஏற்படுத்துகின்ற லா மேக்கர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எம்எல்ஏவே ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு அல்லது இன்ஸ்டிகேட் பண்ணி மிகப்பெரிய ஒரு கலவரத்தில் ஈடுபடுவது என்பது மிகவும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு இதாக. அதனால எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் அங்க நடக்குது. மேபி இவர் சொல்லாம இருக்கலாம் அல்லது அவங்களே வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் பொது சொத்துக்கு ஒரு விளப்பு ஏற்படும் பொழுது அல்லது ஒரு நபர்களுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக வேண்டி 129 சிஆர்பிசி 130 சிஆர்பிசி நாங்கள் ஆர்ம்ஸை யூஸ் பண்ணலாம். அல்லது எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லது பொது சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு 100 ஐபிசி 103 ஐபிசில we can go to extent of causing the death of other person. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட காவல்துறை அத்துமீறாமல் ஒரு ரெஸ்ட்ரைண்டோட மிக நிதானமாக பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டு சொன்னா இந்த நிகழ்ச்சி உண்மையில அந்த மாவட்ட காவல்துறை நம்ம பரமக்குடியில இது போன்ற விஷயங்களை எல்லாம் பார்க்க முடியவில்லையே. இங்க மட்டும் ஏன் அந்த பொறுப்புணர்ச்சி எங்கிருந்து வந்தது காவல்துறை? இல்ல அது டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், ஆபீசர் டு ஆபீசர். இந்த கிவன் சிச்சுவேஷன்ல இந்த காவல்துறையினர் மிக 50 பேருக்கு மேற்பட்ட காவல்துறையினர் காயப்பட்டால் கூட, அவங்களுக்கு காயம் ஏற்பட்டா கூட
அவங்களுக்கு சட்டப்படி பலம் பிரயோகம் செய்வதற்கு அதிகாரம் இருந்தாலும் கூட அதைத்தான் கேட்கிறேன். ஒவ்வொரு இடத்திலும் இது போன்ற காவல்துறை பாதிப்படையும் இடங்களிலும் கூட ஒரு இடத்துல சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், இன்னொரு இடத்துல நீங்களே அதை ஒரு மென்போக்காக மற்றவர்கள் சொல்வதை போல. மென்போக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மென்போக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சில அதிகாரிகள் அந்த சிச்சுவேஷன்ல இம்மினன்ட் டேஞ்சர், அப்பரண்ட் டேஞ்சர் ஆஃப் தி பர்சன் அண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது பவர், இஃப் நாட் தி பவர் இஸ் யூஸ்ட், சூழ்நிலைகளை நீங்க death will otherwise be the consequence அப்படின்னு ஒரு இமினன்ட் டேஞ்சர் இருக்கும்போது ஃபயர் ஆர்ம் யூஸ் பண்ணிடுவாங்க. இங்கேயும் மைல்டு ரச்சார்ஜ் பண்ணிருக்காங்க, பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல தொடக்கம் அந்த காவல் நிலையத்திற்குள்ள ஒரு தவறோ என்கிற போக்கிலேயே உங்களுடைய வாதம் அமையுது. அதை நீங்க உறுதியா சொல்ல முடியலனாலும் கூட அந்த போக்குல தான் நீங்க போறதா நான் பாக்குறேன். தொடர்ந்து பேசலாம். இப்ப சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன? ஆம்பூர் ஆப்கானிஸ்தானா மாறிடுச்சு. இறை தேடக்கூடிய வல்லூறுகளாக. அப்ப ஒண்ணு சொல்லுங்க. இல்ல நான் என்ன பதிவு செஞ்சு முடிச்சிடுறேன். அப்புறம் இறந்த நபரை நபராக பார்க்கிறீங்களா அல்லது இஸ்லாமியரா பார்க்கிறீங்களா? இறை தேடக்கூடிய வல்லூறுகளாக ஒரு விஷயத்தை அண்ணன் ஜவாஹிருல்லா போன்றவர்களுக்கு கலவர இடத்தை பார்வையிடுவதற்கு காவல்துறை அனுமதிக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு காவல்துறை நண்பர்களை பார்ப்பதற்கு அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது. சொன்னால் அர்ஜுன் சம்பத்திற்கு ஒரு நீதி, ஜவாஹிருல்லா போன்றவர்களுக்கு இரண்டாவது விஷயம். நிகழ்ச்சி தொடங்கவே இல்லை. அந்த இறந்து போனாரே ஷமீல் அகமது என்பவர், காவல் நிலையங்களில் எத்தனையோ கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குது. எல்லா மதங்களிலும் எல்லா சாதிகளிலும் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அனைத்தையும் கண்டித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்ப அந்த இறந்த நபரை நீங்க மனிதராக பார்க்க விரும்புகிறீர்களா அல்லது ஒரு மதத்தின் போர்வையில் பார்க்க விரும்புகிறீங்களான்றத நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதன் மூலமாக உங்களை மக்கள் புரிந்து கொள்வார்கள். என்ன சொல்றீங்க? நாங்கள் மனிதர்களாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் அதற்கு தீர்வாக வன்முறை களத்தில் திட்டமிட்டு கலவரம் செய்திருக்கிறார்கள். காவல்துறை தொடையை அறுத்திருக்காங்க, ஆடு மாடு வெட்டக்கூடிய கத்தியை கொண்டு கலவரம் செய்திருக்கிறார்கள். கருணாநிதி சார்ட்ட நான் முரண்படுறேன். இவருடைய மனிதநேய வெளிப்படுது. அதே நேரத்தில் தாக்கப்பட்ட காவல்துறைக்கு ஆதரவாக எந்த காவல்துறையும் இதுவரைக்கும் செயல்படலையே. உங்களுடைய காவல்துறை குடும்பம் இல்ல, அவ மனுஷன் இல்ல. இந்த நிகழ்வு இறந்தவன் மனிதன் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவன் மனிதன், காவல்துறை மனிதன். அந்த மனிதநேயம் பேசக்கூடிய மாமனிதர்களே காவல்துறைக்கு ஆதரவாக ஏன் பேச மறுக்கிறீர்கள்? இந்த நிகழ்வுல உங்களுடைய கவலை யார் பக்கம் இருக்கு? மனிதர்கள் பக்கம், மனிதத்தின் பக்கம். காவலர்கள் மனிதர்கள் தானே. ஒரு காவல்துறை, ஒட்டுமொத்த காவல்துறை எதிர் கிடையாது. ஏதோ சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி தவறு செய்து என்று சொன்னால் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டுக்கு போய் தீர்க்க வேண்டிய விஷயங்களை ரோட்டிலே நீங்கள் ஆயுதங்களோடு எடுத்து வன்முறை களமாடினீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு எல்லாரும் கலவரம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கு பாதுகாப்பு. தற்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா கைது என்று அறிவிக்கப்பட்ட உடனேயே எத்தனை பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டது. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? கலவரத்தை கண்டிக்கிறமே. எப்ப கண்டிச்சீங்க? நிச்சயம் கண்டிச்சிருக்கோம். இதே அளவுக்கு கண்டிச்சீங்களா? நிச்சயம் கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் சார், கண்டித்து இருக்கிறோம். அது உங்க கண்ணில் படாது. ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள், அது விவாத பொருளாகல. பொது சொத்துக்கள் சேதமடைக்கப்பட்டது. சரி சரி, அந்த கண்டிப்பை நாங்கள் கவனிக்க மறந்து விட்டோம். மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுங்களேன். நாங்கள் கண்டித்திருக்கோம் சார். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து ஜவாஹிருல்லா குறிப்பிட்ட கட்சியினர் பொது சொத்துக்களை சேதம் விளைவித்ததாக சார் சேதம் விளைவித்தால் அதை நீங்க கண்டிங்க. இப்ப கண்டிங்களா? பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததை நாங்க கண்டிக்கிறோம். நாங்களே சேதம் விளைவித்திருந்தாலும் அதற்கு வழக்கு பதிவு செய்யுங்க, கோர்ட்டுக்கு போங்க, அது நாங்க பாத்துக்கிறோம். அதே ஒரு விஷயத்துல அன்றைக்கு அதை காவல்துறை வேடிக்கை பார்த்ததுன்னு பெரிய புகார் எழுந்ததே, அந்த புகாரை நீங்களும் சொல்றீங்களா? எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? சென்னையிலேயே. எப்போ கைது செய்யப்பட்டார்? வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள், கோர்ட்டுக்கு போயிருக்கு, நாங்க சிறைக்கு போயிருக்கோம். அதெல்லாம் குற்றமே சொல்லல. என்னுடைய கேள்வி என்னன்னா, திட்டமிட்டு 6000 பேர் எப்படி சார் சேர முடியும்? முதல் அந்த கஸ்டடியில செத்து விட்டாங்கிறது நான் மறுக்கிறேன். இறந்தது சென்னை ஜிஹெச்ல. சென்னை ஜிஹெச்ல அவங்க காவல்துறையில விசாரணைக்கு எடுத்துட்டு போறாங்க. 6 நாள் 7 நாள் கழித்து அவர் இறந்து போறார். நான் கேட்கிறேன், இந்த மனிதனாக இந்த இடத்துல அடிச்சா இந்த இடத்துல இறந்தாதான் நீங்க எதனால இறந்தாங்க ஒத்துக்குறீங்களா? ஒரு 10 கிலோமீட்டர் இருந்தால் அது அங்க இருந்ததா? இந்த இஸ்லாமிய நபர் இறந்தது மாத்திரம் விவாதிக்கிறீங்களே. அவர் ஒரு பொண்ணை கடத்திட்டு போனாரு, பவித்ரா. அந்த குடும்பம் எங்க இருக்கு? அந்த பொண்ணு எங்க இருக்கா? பழையனுடைய புகார் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது காவல்துறை? அது தனியிரு நபர்களுக்கு உள்ளான விஷயம் இல்லை. அது தனியிரு நபர்களுக்கு உள்ளான விஷயத்துல மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர் போய் நேத்து என்னன்னா, அவர் அந்த விஷயத்துல பஞ்சாயத்துக்காக போனாரா அல்லது ஒருவர் இறந்த பிறகு சட்டத்தின் முன் சமம் சொன்னா ஜவாஹிருல்லா சாருக்கு ஒரு நீதி, அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு நீதி, எந்த ஒரு நியாயம்? எந்த ஒரு நியாயம்? உரிய விளக்கங்கள் சொல்லுங்க. முதலாவதாக உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் பேச வேண்டும் என்று ஒரு நல்ல முன்னுரையுடன் ஆரம்பித்தீர்கள். நான் எங்களுடைய தரப்பு தவறு செய்திருந்தால் நான் தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய தன்மை எனக்கு இருக்கின்றது, எங்களுடைய அமைப்புக்கு இருக்கின்றது. இந்த பிரச்சனையினுடைய தொடக்கம் எப்படின்னா, தமிழ்நாட்டில்
மோதல் சாவுகள், அதே போல காவல் நிலையத்தில் சாவுகள், பல சாவுகள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சூழ்ச்சியை இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்த வரைக்கும் ஷமீல் அகமது என்பவரை கடந்த 17ஆம் தேதி பள்ளிக்கொண்டா காவல் நிலைய ஆய்வாளர் திரு மார்ட்டின் விசாரணைக்காக அழைத்து செல்கிறார். என்னுடைய மதிப்புக்குரிய காவல்துறை முன்னாள் அதிகாரி அவர்கள் குறிப்பிட்டது போல காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கவில்லை. இன்ஸ்பெக்டர் மார்ட்டினும் இன்னும் 6 காவலர்களும் சேர்ந்து காவல் குடியிருப்பில் வைத்து 17ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 6 நாட்கள் அந்த ஷமீல் அகமதை கடுமையாக சித்திரவதை செய்கிறார்கள். மிக மோசமான வகையில் அவர் காயமடைகிறார். அதற்கு பிறகு அவர் விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். அது விசாரணையின் முடிவில் தெரிய வருங்கிறது உண்மைதான். அந்த 6 நாள் விசாரணைக்கு பிறகு அவருடைய மாமனாரிடம் காவல் ஆய்வாளர் திரும்ப ஒப்படைக்கும் போது நாங்கள் இவரை சற்று அடித்து கேள்விகள் கேட்டுவிட்டோம், நீங்கள் வெந்நீர் ஒட்டதம் கொடுத்தால் போதும் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி வைக்கக்கூடிய ஷமீல் அகமதால் நடக்கக்கூட முடியவில்லை. எனவே முதல்ல ஆம்பூர் மருத்துவமனையிலும் அரசு பொது மருத்துவமனையிலும் பிறகு அடக்கம்பாறையில் உள்ள வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அவர்களுடைய ஒப்புதலுடன் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் கடந்த 26ஆம் தேதி ஷமீல் அகமது இறந்து விட்டார். இந்த செய்தி வந்தவுடனே எங்கேயும் இன்னொரு திருத்தத்தையும் சொல்ல விரும்புகின்றேன். எங்களுடைய ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அஸ்லம் பாஷாவை பற்றி அவர்தான் இந்த கலவரத்துக்கு காரணம் என்று அர்ஜுன் சம்பத்தோ தமிழிசையோ சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அரசியல் காரணங்களுக்காக சொல்றாங்க. ஆனால் அருமை சகோதரர் சித்தண்ணன் அவர்கள் அந்த கருத்தை எந்த அடிப்படையில் சொன்னார் என்று தெரியவில்லை. காவல் நிலையத்தில் அந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு நானும் அஸ்லம் பாஷாவும் தொடர்ச்சியாக சென்னை காவல் தலைமை இயக்குனர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகளிடம் தொடர்ந்து பேசுகின்றோம். எங்களுடைய வரலாற்றில் இதே போன்ற ஒரு கஸ்டடியல் டெத் ராமநாதபுரத்தில் எஸ்பி பட்டணத்தில் நடைபெற்றது. அது சையத் முகமது என்ற 23 வயது இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கே காளிதாஸ் என்ற எஸ்ஐ காவல் நிலையத்தில் லாக்கப்பில் வைத்தே துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் கஸ்டோடியல் டெத்ல ஆனா மட்டும்தான் நீங்க துடிக்கிறீங்க அவங்களுடைய குற்றச்சாட்டு இல்லையே. என்னை பொறுத்தவரை எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த ஏராளமான மோதல் சாவுகளை பற்றி கஸ்டோடியல் டெத்தை பற்றி நாங்கள் களத்தில் போராடி இருக்கின்றோம். பல சட்டபூர்வமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். ஏன் ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அங்கே களத்தில் நின்றவர்கள் நாங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வழக்குக்கு வருவோம். அப்போ எஸ்பி பட்டணத்தில் அந்த நிகழ்வு நடக்கும்போது அது என்னுடைய தொகுதி அல்ல, ஆனால் எங்களுடைய மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிறு வன்முறைக்கு கூட வழிவகுக்காமல் தொடர்ச்சியாக உயர் காவல்துறை அதிகாரிகளிடமும் எங்களுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடமும் பேசி இன்றைக்கு காளிதாஸ் மீது 302 பிரிவின் கீழே வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் மதுரை சிறையில் அந்த நல்ல உதாரணத்தை தான் இங்கே அமல்படுத்துவதற்காக வேண்டிதான் நானும் எங்களுடைய எம்எல்ஏயும் எங்களுடைய கட்சியினரும் பாடுபட்டோம் என்பதை நான் இங்கே முதலிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நம்முடைய சித்தண்ணன் அவர்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய இன்றைய பல உயர் அதிகாரிகளிடம் அவர் தனிப்பட்ட முறையில் பேசினாலே உண்மைகளை புரிந்து கொள்வார்கள். கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் விஷயத்துக்கு வரேன். 26ஆம் தேதி இந்த மரணம் நடக்கின்றது. இந்த ஆய்வாளர் மார்ட்டினுக்கு காவல்துறை பரிபாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆன்டிசிடென்ட் இருக்கின்றது. இதே வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூருக்கு அருகில் இருக்கக்கூடிய உமராபாத் காவல் நிலையத்தில் அவர் ஆய்வாளராக இருந்தபோது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ரிஸ்வான் என்ற ஒரு இளைஞரை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை செய்து அந்த ரிஸ்வான் இறந்து விடுகிறார். அது பெரிய அளவில் செய்தி ஃபிளாஷ் ஆகல, சில காரியங்களை செய்து மூடி மறைத்து விட்டார்கள். ஒரு நிமிடத்தில் இந்த சுற்றுலா நீங்க முடிக்கணும், சொல்லுங்க. அந்த அடிப்படையில் அப்போதே இந்த இன்ஸ்பெக்டர் மீது இப்போது எடுத்த நடவடிக்கை அப்போதே எடுத்திருந்தால் இது போன்ற நிகழ்வு நடைபெற்றிருக்காது. இந்த ஆம்பூரிலே நடைபெற்ற அந்த வன்முறைகளுக்கு எங்கள் கட்சியோ எங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏவோ காரணம் இல்லை. எங்களுடைய எம்எல்ஏ அந்த ஸ்பாட்டுக்கு எப்ப வர்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் அவர்கள் கட்டுக்கடங்காமல் ஒரு கூட்டம் தேசிய நெடுஞ்சாலையில இவ்வளவு கலவரத்தில் ஈடுபட்டிருக்கின்றது, தயவு செய்து வாருங்கள் என்று சொன்ன பிறகுதான் அங்கே வருகிறார். அது ஒரு மாப்.
எந்த விதமான சமூக பொறுப்புணர்வும் இல்லாமல் எந்த தங்களுடைய நடவடிக்கைகளுடைய விளைவுகள் தெரியாமல் நடந்து கொண்ட அந்த மாப்னு சொல்றீங்களே அது யாரு யாருன்றதுதான் விடையும் இருக்குது. பைத்தியக்காரன் சொல்லி இல்ல நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் பைத்தியக்காரன்ல மனநிலை பாதிக்கப்பட்ட சமூக விரோதிகள் சொன்னேன். ஏன் சொன்னா பிரச்சனை காவல்துறைக்கும் நமக்குன்னு வச்சுக்கிறேங்க. தேசிய நெடுஞ்சாலையில கார்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பயணிகளுக்கு அதுல என்ன பங்கு இருக்கின்றது? அவர்கள் மீது ஏன் கல்ல வீச வேண்டும்? அதே போல அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மீது ஏன் கல்ல வீச வேண்டும்? ஒரே புள்ளியில சந்திக்கிறீங்க. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் மனநலம் குன்றியவர்கள் அதிகபட்ச வார்த்தையை கூட உபயோகிச்சிருக்கீங்க. ஒரே புள்ளியில ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. என்ன சொல்றாருன்னா பைத்தியாரம் எது பண்ணாலும் கேஸ் நிக்காது. இல்ல அந்த மாதிரி பொருள் எப்படி வேண்டுமானாலும் பொருள் இல்ல உங்களை போல சிந்திக்கக்கூடிய பேராசிரியர் நீங்க எப்ப மனநல மருத்துவரானீங்க? நீங்க எப்படி மனநல மருத்துவரானீங்க? ஒரே ஒரு நொடி மனநல நீங்க எப்படி மனநல மருத்துவரானீங்க? சொல்லிருக்காரு அக்யூஸ்ட் இல்லங்க. அவர் அந்த பொருளியா சொல்லிருக்காரு. அத நீங்க பதில் செய்யுங்க. தப்ப வைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க வார்த்தை எல்லாம் அது தவறான பதில். நீங்க தேவையில்லாம பைத்தியக்காரன் என்று சொல்லி நீங்க பதில் செய்வது தவறான பதில். பொறுப்புணர்வு உண்டு. என்னுடைய எம்எல்ஏ உயிரை பணைய வைத்தாங்க. தொட்டிலை ஆட்டி விட்டு பிள்ளைகளை விசாரிங்க. ஒரு விஷயத்தையும் ஒவ்வொருவரா பேசலாம். நேரம் நிறைய இருக்கு. ஒவ்வொருவரா பேசலாம். ஜேவியர் உங்க வாதத்தை வைங்க. சார், நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற அமைப்பின் கீழ் சட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நாடு. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால், ஜாதி மதம் இதையெல்லாம் கடந்து மனிதநேய உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு நாடு என்று அரசியல் அமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய ஒரு தேசத்தில் அரசியலை நடத்தக்கூடிய அரசு அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்களே நேரடியாக இந்த கலவரத்தின் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று கடந்த கால உதாரணங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் இப்பொழுது சொல்கிறேன், தமிழ்நாட்டில் காவல் நிலையங்களில் தலித்துகளும் சிறுபான்மை மக்களும் அடித்து கொலை செய்யப்படுவது என்பது அதிகரித்திருக்கிறது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு சொன்னால், தாழ்த்தப்பட்டவர்களை தாக்கினால் பிற்படுத்தப்பட்டவர்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு தொனி 96க்கு பின்னால் தமிழகத்தில் அமுல்படுத்தப்பட்டது. அதே போல இப்பொழுது அரசு இயந்திரங்களுக்குள் ஒரு மதச்சாயம் பூசப்பட்டு ஒரு மதவெறி ஏற்றப்பட்டு ஒரு சிறுபான்மையினர் சார்ந்தவர்கள் தவறு செய்துவிட்டால் அவர்களை கொலை செய்வது, சிறுபான்மையினரை தாக்கினால் பெரும்பான்மையினர் வாக்களிப்பார்கள் என்ற சிந்தனை இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்படி என்றால் அதை அமல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறது காவல்துறை. மதுரை ராஜா, உங்களுடைய வாதத்திலிருந்து இந்த முறை தொடங்குறேன். மதுரை ராஜா. சார், அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலிருந்து ராஜா பேசுறேன். சரி, என்னுடைய முதல் உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கணும் வெங்கடேஷ் சார். ஏன்னா மிகச்சரியான மூன்று நபர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த விவாதத்துக்கு. மனிதநேய மக்கள் கட்சி, இந்து மக்கள் கட்சி, காவல்துறை அதிகாரி. அதான் முதல்ல வந்து காவல்துறை அதிகாரி திரு சித்தனன் அவர்கள்ட்ட என்னோட கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அதாவதுங்க, ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய பணியிலிருந்து சிறு தவறு நடந்திருக்கு, அவர் கஸ்டடியில் இருந்த ஒரு கைதி இறந்திருக்கார். அப்படி இறக்கும்போது அவரை உடனே அவர் தவறு செய்திருக்கிறார், அவரை வந்து பணியிடை நீக்கமோ அவர் மீது ஒரு விசாரணையோ அமல்படுத்தி இருக்கலாம். ஆனால் பணியிடை மாற்றம் செய்தது அவரை வந்து காப்பாற்றும் முயற்சி இல்லையா? இது இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணம் தோணாதா? சரி, 2 கேள்விகள் வந்தது, 2க்குமே பதில் சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. பொதுவா வந்து ஒரு இன்சிடென்ட் முதல்ல அந்த மாதிரி அவருடைய ப்ரொபோர்ஷன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் வரல, ப்ளோ ஆகல. விசாரிச்சாங்க, there was some allegation. உடனே இந்த மாதிரி ஏன் விசாரிக்கணும்? ஒரு கிரைம் நம்பர்ல ஒரு கேஸ்ல வழக்கு பதிவு சட்டத்தின் அங்கீகாரத்தின்படி தான் விசாரிக்க வேண்டும். ஒரு சமன் அனுப்பியிருக்கலாம், அல்லது கரெக்டா அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கலாம். அவர் அக்யூஸா இருந்தானா அல்ல விட்னஸ் விசாரிச்சுக்கலாம். சில வரம்பு மீறிட்டாரோ சட்டத்தை மீறிட்டாரோன்னு சொல்லி முதல்ல இமீடியட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள இவருக்கு இன்ஜுரி ஹெவியா இருக்குது, இவர் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிருக்காருன்னு நிறைய பேர் அங்க அலிகேஷன்ஸ் எல்லாம் சொன்ன உடனே இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து இது இல்ல, நாங்க அவரை காப்பாத்தணும்னு நினைக்கல. இல்ல, இதுல சப்போஸ் விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் மேல எந்த தப்பும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் எல்லாம் வந்த பிறகு அவருடைய இறப்பு வேற ஏதாவது ஒரு காரணத்தால் இருந்தது அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர் மேல் நடவடிக்கை மோசமாக இருக்காது. இருந்தால் கூட காவல் நிலையத்திற்கு சட்டத்துக்கு புறம்பாக அவர் அழைத்து செல்லப்பட்டு 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ விசாரிக்கப்பட்டார் என்பதற்கு அவர் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அது காவல்துறை சரியாக செஞ்சிருக்குது. ஒரே ஒரு நொடி குறுக்கிட்டீங்க. அதாவது இந்த எஸ்பி பட்னம் வழக்கை பற்றி சொன்னேன். அந்த சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினமே அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், எங்கள் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மயில்வாகனன் அவர்கள்
அந்த இடத்துக்கு செல்கிறார், உடனே விசாரிக்கிறார். அன்று இரவே அவரை வந்து பணியிட நீக்கம் செய்ததோடு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றம் இது போன்ற மரணத்தின் போது எப்படி விசாரிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை அளித்திருக்கின்றது. அதில் வந்து என்னன்னா, ஒன்று குற்ற நீதியியல் நடுவருடைய விசாரணை, அதே போன்று எந்த சரகத்தில் அந்த குற்றம் நடைபெற்றதோ அதை சாராத வேற ஒரு காவல்துறை அதிகாரிகள் அதை விசாரிக்க வேண்டும் என்று. உடனடியாக அவர் இந்த வழக்கை வந்து வேற சரகம் கூட வேண்டாம், என்னுடைய மாவட்ட காவல்துறையே வேண்டாம், சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுங்கள்னு திரு மயில்வாகனன் அவர்களே டிஜிபிக்கு பரிந்துரை செய்து உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. இங்க என்ன தவறு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நான் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி மிக நிதானத்துடன் இந்த வன்முறையை வந்து கையாண்டு இருக்கிறார்கள். அதற்காக வேண்டி வடக்கு மண்டல ஐஜி அவர்களுக்கும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் அதே நேரத்தில் 26ஆம் தேதி மரணம் அடைந்த உடனேயே 176 பிரிவின் கீழே அந்த இன்ஸ்பெக்டர் மீதும் அவரை சார்ந்த காவலர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தார்கள் என்பது உண்மை. ஆனால் ஒரு பிரசிடென்ட் வந்து விட்டது. எஸ்பி பட்னம் வழக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரபலமான வழக்காகிவிட்டது. அங்கே வந்து அந்த உதவி சப் இன்ஸ்பெக்டர் காளிதாஸை இடைநீக்கம் செய்தது போல ஏன் இவரை இடம் நீக்கம் செய்யவில்லைங்கிற ஒரு கேள்வி. மாற்றம் நிச்சயமா இருக்கு. ஏன்னா அங்க வெப்பனை யூஸ் பண்றாரு, இதெல்லாம் இருக்கு. ஆனா வந்து இடைநீக்கம் ஏன் செய்யலைங்கிறது பொதுமக்கள்கிட்ட போகக்கூடிய ஒரு கருத்தா போச்சு. அப்ப நாங்களே எக்ஸ்பிளைன் பண்றோம், அது காவல் நிலையத்திற்கு உள்ள நடைபெற்ற ஒரு கொலை. அது தவிர உயரதிகாரியுடைய அனுமதி இல்லாமல் ஃபயர் பண்ணி இருக்கிறாரு. எனவே உடனே சஸ்பெண்ட் பண்ணார். இங்க 176 தான் அங்க முதல்ல போட்டாங்க. அதற்கு பிறகு சிபிசிஐடியும் ராமநாதபுரம் குற்றவியல் நடுவர் விசாரணைக்கு பிறகுதான் அது 302ஆக மாறியது. அதே நடைமுறையை இதை இங்கே கடைபிடிக்கின்றன என்றுதான் எங்களுடைய எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் இதைதான் மக்கள் மத்தியில சொல்லி பதட்டத்தை தனியே செய்வதற்கான ஏற்பாடுகளை தான் அவர் செய்தார். அதோட இல்ல மூவரும் பொறுமையா பேசுறதுனால நம்பி இன்னொன்னு கேட்கிறேன், அந்த கேள்வியை நினைவூட்டுறேன் நானும். இந்த இப்படி ஒரு சம்பவம் நடைபெறும், இப்படி ஒரு குழுவாக அங்க உணர்ச்சி பெருக்கோட சேருவாங்கன்றத ஒரு கணிக்க தவறியது காவல்துறைங்கிறது ஒரு குற்றமா இருக்குது. இரண்டாவதாக அரசு ஒருவேளை இப்படியெல்லாம் நடந்து கொள்ள உங்களை கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறதோன்னு சேவியர் கேட்டாரு, பதில் என்ன? இல்ல நண்பர் சேவியர் சொன்னதுக்கு நான் முதல்ல பதிலளிக்கிறேன். சிறுபான்மையினர் அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் வந்து காவல் நிலையத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க ஏதோ காவல்துறை வந்து அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சியோட அல்லது அட்வைஸோட டார்ச்சர் பண்ற மாதிரியும் அல்லது டெத் இன் கஸ்டடி பண்றதுக்கு தயங்குறது இல்லை, இது அரசியலாக்க பயன்படுத்துறாங்க வர எல்லா அரசு கட்சிகளும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாஃப்டா டீல் பண்றீங்கன்ற குற்றச்சாட்டு ஒரே நேரத்தில் எழுது. இல்ல அந்த மாதிரி இல்ல. சட்டத்தின் மாட்சிமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் காவல்துறை சட்டப்படி பணியாற்றுகின்றார்கள். இது டிஃபர்ஸ் ஃப்ரம் கேஸ் டு கேஸ். இந்த கேஸ் ஒரு மாதிரி சிச்சுவேஷனுக்கு இருக்கும். அதுல ஏதோ நீங்க மத்த எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் தான் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் தவறு. எல்லாமே இருக்குது, பரவலாக இருக்கிறது. அந்த மாதிரி வரவே கூடாது தான் நாங்க காவல்துறையில மீண்டும் மீண்டும் சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம், நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க இப்போ நண்பர் எம்எல்ஏ அவர்கள் சொன்னார்கள், எஸ்பி பட்டணத்தில் வந்து இன்ஸ்டன்ட் அங்க உடனே துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு ஒரு இறப்பு ஏற்பட்டுவிட்டது. உடனடியாக இறப்பு ஏற்பட்டால் உடனடியாக 176 சிஆர்பிசியில் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து 176ல வந்து எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை பண்றது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் வந்த பிறகு 2008ல ஒரு அமெண்ட்மெண்ட் சிஆர்பிசியில் வந்த பிறகு கன்சர்ன்ட் ஜூரிசெக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டை விசாரிக்கலாம்னு வந்துச்சு, குற்றவியல் நடுவரே விசாரிக்கலாம். அதை 2011 நம்ம தான் தமிழ்நாடு தான் முதல்ல அமல்படுத்தணும். அதன்படி எஸ்பி பட்டணத்தில் 176 சிஆர்பிசியில் வழக்கு இமீடியட்டா பதிவு செய்யப்பட்டு உடனே சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இங்க அப்படி இல்ல, இங்க முதல்ல கஸ்டோடியல் டார்ச்சர் மட்டும் தான் வந்தது. சரி, உரிய ஏதோ விளக்கம் இருக்குன்னு சொல்றீங்க, மன்னிக்கிறேன். ஒரே ஒரு நடி திருச்சி முனீஸ்வரன், உங்களுக்கான நேரம். நேர்கள் கொஞ்சம் விரைவா மட்டும் பேசிருங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து முனீஸ்வரன் சார். விரைவா சொல்லுங்க. இந்த விவாதத்தில் இந்த ஷமீல் அகமதுங்கிற பையனை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை பண்ணுறப்போ மனித உரிமையை மீறுற மாதிரி அவரை ஃபோர்ஸ் பண்ணி விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எத்தனையோ இதை விட கிரிட்டிக்கல் கேசஸில் ஒரு 302 இதை விட கிரிட்டிக்கல் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இதை விட எலண்டோ போலீஸ் இல்லாமல் சிபிசிடி போலீஸு சிபிஐ போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த இவங்க வந்து ஒரு
சரி, உங்க கேள்வி புரியுது. இதுல ராமரவிக்குமார், உங்க கருத்தை நான் கேட்க Force use பண்ணி, விரும்புறேன். அனைத்திற்கும் அடிப்படை காரணம் ஒரு நபர் வர்றார், அங்க காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் அங்க டீல் பண்ற விஷயத்துல பிழை நேர்கிறது, அதன் தொடர்ச்சியாக எண்ணற்ற சம்பவங்கள் நடக்குது. அப்ப அந்த அடிப்படை தவறு எங்க? இந்த காவல் நிலையத்திற்குள்ளதானே தவறு யார் செய்திருந்தாலும் தண்டிக்கப்படணும். அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, அந்த பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்றாங்கல்ல அவங்களா இருந்தாலும் சரி. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு அதிகாரி தவறு செய்கிறார், ஒட்டுமொத்த காவல்துறை உங்களுக்கு எதிரியா? அந்த அதிகாரி தவறு செஞ்சா அவருக்கு அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு. இது பொதுமக்கள் கலவரம் அப்படிங்கிறாங்க. பொதுமக்கள் கலவரமே இல்ல, ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் கலவரம் பண்ணிருக்காங்க. நான் யாருன்னு சொல்லல. ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியாக நண்பர் எந்த கஸ்டடியில் டெத்தா இருந்தாலும் அவருடைய உறவினர்கள் ஒன்று திரள்றாங்க, நடவடிக்கைக்கு அதிகமாக வலியுறுத்த தான் அந்த தண்டனை கடுமையாகுது. கைதிகளுக்கு மதச்சாயம் பூசுவது தவறு. கைதிகளுக்கு விசாரணை பாதிக்கப்படுகிறவர்களுக்கு மதச்சாயம் பூசுவது தவறு. யாரு மதச்சாயம் எங்கே பூசப்பட்டது? இப்ப நடந்தது எங்க ஆம்பூர்ல வந்து மதச்சாயம் தானே பூசப்பட்டிருக்கு. மதச்சாயம் பூசப்பட்டது இல்ல ஐயா, ஒரு நிமிஷம் குறுக்கிட மன்னிக்கணும். தொடர்ச்சியாக எஸ்பி பட்டணம், நீலாங்கரை, மேலப்பாளையம், கோடம்பாக்கம் இப்படி தொடர்ந்து நான் கேட்கிறேன், ஒரு இஸ்லாமிய நபர் விசாரிக்கப்பட்டா அது குற்றமா? இல்ல இல்ல, விசாரிக்கப்படல விஷயங்கள் ஒரே ஒரு நடி குறிப்பிடாம அவர் சொல்றது கேட்கலாம், ரெண்டு பேரும் குறிப்பிட வேண்டாம். நண்பர் சொல்றது உண்மைதான். அவர் சொன்ன ஊர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க முஸ்லீம்கள். ஒரு சிறுவயது பையனை கொண்டு வந்து நீலங்கரை ஆய்வாளர் துப்பாக்கியை காட்டி தொண்டையில சுடக்கூடிய அளவுக்கு போறாரு, பாதிக்கப்பட்டவன் முஸ்லீம். அதே போல மேலப்பாளையத்துல ஏராளமான சம்பவங்கள், எஸ்பி பட்டணத்துல. அப்போ வந்து அது நடக்கும்போது ஒன்லி முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எஸ்பி பட்னம் வழக்கா இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்களா இருக்கட்டும், ஏராளமான மனித உரிமை அமைப்புகளும் பொதுவான அரசியல் கட்சிகளும் அதை கண்டித்து இருக்கிறார்கள். இங்க வந்து மதத்தை பார்க்க, இங்க வந்து அவர் தான் மத சாய பூசுறார். இதே விஷயம் நடந்தாலும் விளக்கமும் கேட்கிறேன். நீங்க எங்கேயாவது இஸ்லாமியர்களை காவல்துறையினர் இப்படி தொடர்ந்து செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல, அப்படி இல்ல, அப்படி கிடையாது. நான் தெளிவாக சொன்னேன், தமிழ்நாட்டில் நடந்த எத்தனையோ மனித உரிமை மீறல்களை தொடர்ச்சியாக இன்றல்ல நேற்றல்ல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் நின்று மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்குங்கிறத தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் நல்லா தெளிவாக புரியும். என்னுடைய கேள்வி, விசாரிக்கப்பட்ட நபர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற காரணத்தினாலதான் தொடர்ச்சியாக நான் சொன்ன ஊர்ல எல்லாம் கலவரம் நடந்திருக்கு. கலவரம்லாம் எங்கேயும் நடக்கல. நீலங்கரையில எந்த கலவரம் நடக்கல. சொன்னா இது நாட்டுல வந்து அதுக்கு எல்லாம் தடியெடுத்தவன சண்டைக்கார மாதிரி. விசாரிக்கப்பட்ட அந்த நபர்கள் கொலையுண்டே கிடைக்கிறார்களே சார். நான் கேட்கிறேன், கொலை நீங்க சாதி மதத்தை விட்டுருங்க, அந்த உறவினர்கள் ஒரு உணர்ச்சி பெருக்குல கூடுவதை நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? கூடுவது ரைட். கலவரம் யார் சொல்றது? இந்த நாட்டில 6000 பேர் திரண்டனா எப்படி சொல்ல முடியும்? இது திட்டமிட்ட கலவரம். என்னுடைய கேள்வி ஒரே ஒரு விஷயம். இல்ல, அந்த கேள்வி இது மாஸ் சைக்காலஜி இல்ல சார். அவ்வளவு பேர் திரண்டது எப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்புறார். உரிய பதில். அதுல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 26ஆம் தேதி மரணம் நடந்த உடனேயே காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், சென்னையில் தான் மரணம், உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் செய்து உடனடியாக அதை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். இது வந்து கிட்டத்தட்ட மறுநாள் இரவு வரை நீடித்திருக்கும் போது இது தொடர்பான செய்திகள் இன்னைக்கு வந்து என்னன்னா, கூடாதீங்கன்னு உங்க தலைவர்கள் சொன்னாலும் கேட்கிற நிலைமை இல்லை, அதான் உண்மை. இன்றைக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, பொதுவாகவே பேசுறேன், இந்த ஒரு சம்பவத்துக்காக வேண்டி மட்டுமல்ல, ஸ்மார்ட் போன் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செய்தியாளர்களாக ஆகிவிட்டார்கள். ஸ்மார்ட் போன்ல வாட்ஸ்அப்ல செய்தி கொடுக்கக்கூடியவங்கலாம் ஒரு செய்தினா அதனுடைய பல்வேறு பரிணாமங்களை தெரிந்து சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு நிலை இல்லை. இது எல்லா சமூகத்தார்களுக்கு எல்லா விஷயங்களையும் ஒரு சிறிய சம்பவம் கூட பெரிதாக்கப்பட்டு மக்களுடைய அந்த மனப்பான்மை மோசமாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை மறக்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எம்எல்ஏ அந்த கலவரத்தின் போது நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் கலவரத்தில் சம்பந்தமே இல்லை. 7:30 மணிக்கு தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பிரச்சனை வந்த உடனே அந்த ஆம்பூர் டிஎஸ்பி விஜயகுமார் தான் அவரை அழைக்கின்றார். அதற்கு பிறகு அங்கே சென்று இது கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் என்று சொல்லி நீங்கள் போய்விடுங்கன்னு சொன்ன உடனே எங்கள் எம்எல்ஏ, எங்கள் கட்சிக்காரங்க எல்லாமே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் காவல் உயரதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த இரவு முழுவதும் ஐஜி மஞ்சுநாதா அவர்களுடன் பல்வேறு இடங்களுக்கு போய் மக்களை கட்டுப்படுத்தி
ஒரு கட்டத்தில் அந்த சடலம் வரும்போதும் கூட, சென்னையிலிருந்து வரக்கூடிய அந்த சடலம் வரும்போதும் கூட தேசிய நெடுஞ்சாலை வழியாக வந்தால் மக்கள் மேலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். எனவே பச்சைக்குப்பத்திலிருந்து புறவழியின் வழியாக நேரடியாக அடக்கத்தளத்துக்கு கொண்டு வந்து 2:30 மணிக்கு வந்த அந்த சடலத்தை உடனடியாக 3 மணிக்கெல்லாம் இரவிலே அடக்கி விட வேண்டும், மறுநாள் வரைக்கும் வைக்கக்கூடாது என்று சொல்லி காவல்துறைக்கு மட்டுமல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவருடைய பொறுப்பை, கடமை உணர்வை சரியான முறையில் அவர் செஞ்சிருக்காருங்கிறது. ஆம்பூர்ல அத்தனை கடைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்களே, அதுல இஸ்லாமியர்களின் பொது சொத்துக்களும் அதில் அடங்குமா? நிச்சயமாக அடங்கும். இந்த நேரத்தின் கட்டுப்பாடு கருதி அந்த 3 பேரை நான் தொடர்ந்து அவங்களுடைய வாதங்கள் என்னன்னு நான் எடுத்துக்கிறேன். திருச்சி வழக்கறிஞர் கராத்தே முத்துக்குமார், கொஞ்சம் விரைவா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். சட்டம் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கின் தன்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் இல்லீகல் கஸ்டடி, ஒரு காவல்துறை தன்னோட கடமையை எதுவுமே மிக சரியாக செய்யாத ஒரு சூழ்நிலை, அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் இந்த தகவல் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரிடையே பரவுது. அப்படிங்கும்போது காவல்துறை அதை சரியாக கவனிச்சிருக்கணும். எப்படி இந்த வாட்ஸ்அப் மூலமாக போகிறாங்க, அவங்க தொழில்நுட்ப ரீதியாக அவங்களோட வளர்ச்சி இன்னும் பத்தலை. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அந்த கலவர பகுதிக்கு செல்ற காவல்துறையில் மிக குறைந்தபட்சமே ஒரு ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டுமே செல்ல. அதனால தான் அவங்க கூட்டம் ஜாஸ்தியானோன்னா நம்ம இவங்களை தாக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கொஞ்சம் ஃபெரோஷியஸாக பிஹேவ் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ இதில் தவறு அப்படின்னு நம்ம ஒரு கணக்கில் எடுத்தோம்னா, இப்போ அவர் சொன்னார், அவர் இதுக்கு முன்னாடி பேசினா கூட சொன்னார், நாங்கள் அந்த சடலத்தை அந்த சுற்றி எடுத்துகிட்டு பாதுகாப்பான். இந்த விழிப்புணர்வும் இந்த இதுவும் காவல்துறை எப்போதும் ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை செஞ்சு ஒரு எக்ஸ்கியூஸ் அதிகபட்சம் அந்த காவல் அதிகாரி மீது ஒரு வழக்கு. ஆனால் இங்கே சென்றிருப்பதோ ஒரு உயிர், அது எந்த மதத்தை சார்ந்தவராக வேணுமா இருக்கட்டும் என்ன, ஆனால் இங்கே சென்றிருப்பது ஒரு உயிர். அப்போ அவருக்கு இவர் ஒரு உயர் அதிகாரிகிட்ட பரிசீலனை செஞ்சாரா, இல்லை 24 மணி நேரத்தில் அந்த நீதிபதியிடம் அவரை ஒப்படைச்சாரா? இந்த வழக்கின் தன்மை இது பொறுத்து எங்களோட கணிப்பு இதை பார்த்தீங்கன்னா, காவல்துறை பற்றாக்குறை ஒரு பக்கம், இன்னொன்று காவல்துறையின் மெத்தன போக்கு ஒரு பக்கம், இன்னும் காவல்துறைக்கு மிக சரியான ட்ரைனிங் மதுரை ஜெய வெங்கடேஷ்குமார் இருக்கணுங்கிறது என்னோட உங்க கருத்தையும் பதிவு பண்ணிருங்க. ஐயா வணக்கம். கேள்வி கேட்பதற்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஒரே ஒரு வேண்டுகோள் நிர்வாக இயக்குனருக்கு, புதிய தலைமுறை நிர்வாக இயக்குனருக்கு, மக்கள் மேடை என்ற தலைப்பை வைத்துவிட்டு மக்களுக்கு நேரம் குறைவாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால் அடுத்த நிகழ்வுகள் நடக்கும்போது நிகழ்ச்சியில் மக்களுக்கு நேரத்தை அதிகமளித்தவும் அரசியல்வாதிக்கு நேரங்களை குறைக்க உங்களுக்கான ஒரு 10 நொடியை நீங்க இப்ப கருத்து மட்டும் தான் நான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. பரவாயில்ல இருக்கட்டும். இப்ப கேள்வி நான் கேட்க விரும்பல, அரசியல்வாதிகள் மொத்தத்துக்கு நான் கேட்கிறேன். 2 பேர்ட்டையும், ஜவாஹிருல்லா அவர் மிஸ்டர் ராம ரவிக்குமார் 2 பேர்ட்டையும் நான் கேட்டுக்கிறது, மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கீங்க நீங்க. அப்ப அரசியல் கூட்டணிக்காக நீங்க பாடுபடுறீங்க, அதிகமாக பாடுபடுறீங்க. கூட்டணிக்கு பாடுபடக்கூடிய அந்த முறைகளை ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் சேவையை ஏன் நீங்க முழு மூச்சா எடுத்து செய்யக்கூடாது? இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் உங்க அரசியல் கட்சி அலுவலகத்தை நிறுவுங்க. இந்துக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் உங்களுடைய அந்த இஸ்லாமிய கட்சியோட அலுவலகத்தை நிறுவுங்க. கோயில்களுக்கு போய் நீங்க சேவை செய்யுங்க, மசூதிக்கு போய் அவங்க சேவை செய்யட்டும். அப்ப தன்னால அப்படி நீங்க கவனம் செலுத்திட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனையை ஒதுக்கிடலாம். உங்களுடைய உங்க கட்சி தொண்டர்களை உங்க கட்டுப்பாட்டில் வைங்க. அப்பதான் தலைவர், அவர் தான் தலைவர். தன்னோட கட்சி தொண்டர்கள் தான் சொல்றதை கேட்க மாட்டற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்ப மக்களுக்கு சேவை செய்யறவங்க மதத்தை தூக்கி ஓரமா வைக்கணும், ஜாதியை தூக்கி ஓரமா வைக்கணும். இன்னொன்று, அரசியல்வாதிகள் மொத்தமும் சட்டத்தை இயற்றக்கூடிய பொறுப்பில் இருக்காங்க. அந்த சட்டத்தை இயற்றுறது அறிஞர்கள், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது அரசியல்வாதி கையில் தான் இருக்கு. அதனால அதிக பொறுப்பு அரசியல்வாதிக்கு. 2வது தான் அதிகாரி. இன்னொன்று, நடைமுறையில் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகாரிகள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா நான் உணர்றேன். முழுசா சந்தேகமே கிடையாது. அதிகாரிகளுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கணும். 2 முக்கிய கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்து வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்குதா? ஆமா, நன்றிங்க. நெல்லை பாபநாசம், நேரத்தை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து ஒதுக்குமாறு. அதான் இப்ப நேரம் இருக்கு, நீங்க பேசணும் பேசலாம். இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? அவ்வளவு. நெல்லை பாபநாசம் ஐயா, உங்களுடைய நேரம். ஐயா, ஊரு 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் வாங்க. இங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால நடுவில் காவல்துறை அதிகாரி ஐயாவுடைய சில கேள்விகளை நம்ம கேட்க முடியாம சூழ்நிலை ஏற்படுது. கேட்டுருங்க. இதுல ஆம்பூர் சம்பவத்துல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஐஎஸ் விங்கு எல்லா ஒரு காவல்துறைக்கான சில பிரிவுகள், உட்பிரிவுகள் இன்னைக்கும் செயல்பட்டு இருக்குது. ஆனா இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த உட்பிரிவுகள், அதாவது ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்ன பண்ணாங்க அந்த இடத்துல?
இப்ப மத்த ஒரு மினிஸ்டர் வராருன்னா அங்கிருந்து வரும்போதே பாவம், அதாவது கீழ்மட்ட அதிகாரிகள், ஏதோ இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு கீழே உள்ளவங்க தான் எப்பவுமே கடினப்பட்டு வேலை பார்க்கறாங்க. உயர்மட்ட அதிகாரிகள் கீழ்மட்ட அதிகாரிகளை வந்து வேலை வாங்குவது மட்டும்தான் தன்னுடைய பணியா நினைச்சிருக்காங்களே தவிர அந்த பணியை சரியாக செய்வதில்லை. ரெண்டாவது, அந்த பிரிவு என்ன செஞ்சிச்சு, இந்த ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் விங்க்கு அன்று அந்த காவல்துறை வந்து இந்த ஆம்பூர் சம்பவத்தின் போது ஏன் இவ்வளவு கூட்டத்தை சேர விட்டது? ரெண்டாவது, அந்த ஒரு சம்பவத்தின் பொழுது எதற்காக காவல்துறை அதாவது அந்த கூட்டத்தை சேர விடாமல் கலைப்பது, ரெண்டாவது அந்த நபர்களை தனித்தனியாக கலைத்து செல்வது செய்யவில்லை. ரெண்டாவது, அந்த இடத்துல ஏன் ஃபோர்ஸை கம்மியா வச்சாங்க? இந்த கேள்வியெல்லாம் முக்கியமான கேள்வியெல்லாம் எழுது. அந்த காவல்துறை ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காலதாமதம். உரிய பதில்களை பெறுவதற்கு முன்னதாக ஒரு 2 முக்கிய பதிவுகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். இங்க இல்ல சார், பள்ளிக்கொண்டா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது, அங்க இட்டுன்னு போனோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எழுதி கொடுத்துட்டு இட்டுன்னு போங்க அப்படின்னாங்க. இங்கேருந்து நாம் எழுதி கொடுத்துட்டு அங்கே இட்டுன்னு போய் ஒப்படைக்கிறோம், நாமளே ஒப்படைக்கிறோம். நல்லபடியாக இருந்தால் அப்படி பையன். அதுக்கப்புறம் ஒப்படைச்ச பிறகு 3 நாளைக்கு அப்புறம் 3 நாள் 4 நாளைக்கு அப்புறம் அவங்க திரிய வைக்கிறாங்க, நம்மளுக்கு சொல்ல வைக்கிறாங்க. எதையுமே அவங்க நம்மளுக்கு எதுவுமே சொல்லலை, செய்யலை, சுத்த வச்சுனே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 நாள் 5 நாள் கழிச்சு எங்களுக்கு பையன் காமிக்கிறாங்க. நம்ம கேட்கும் போதெல்லாம் இல்ல இல்ல வெளியேட்டுன்னு போய்க்கிறாங்க, இங்க என்கொயரிக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க அப்படின்னு சொல்றேன். 5 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் போன் பண்றாங்க, எந்த பலனும் இல்ல, என்கொயரியில எதுவும் இது தப்பு இல்லை, நீங்க வந்து பையனை அழிச்சிட்டு போங்க அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு நாம கூப்பிட்ட பிறகு பார்த்தாக்கா 2 கையும் ஒர்க் ஆகல பையனுக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்துட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. என்ன சார்னாக்கா, எழுதி கொடுத்துட்டு போங்க, நீங்க இட்டுன்னு போற மாதிரி அப்படின்னு. சரி சார் எழுதி கொடுத்துட்டு நம்ம வெளியே, எதுவுமே தப்பு இல்லைன்றீங்க, மறுபடியும் எழுதி கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னாக்கா, இல்லை சார் ஃபார்மாலிட்டி, நீங்க இட்டுன்னு போறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க. சரின்னு இட்டுன்னு வரோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஹெச்ல அட்மிட் பண்றோம். எதையும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அந்த இது வச்சு அழுத்துறாங்க, இதுவே வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. 6:15 மணிக்கு என்ன சொல்றாங்க, பையன் இறந்துட்டா அப்படி அப்படின்னு சொல்றாங்க. நல்லா போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படைச்ச பையனை இந்த மாதிரி சாவடிச்சு கொடுத்துட்டாங்க சார். நல்லபடியா நடந்து போல அப்படி ஒரு கேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி சாவடிச்சு கொடுத்துறாங்க. எப்படி சார் இது? இந்த மாட்டி இன்ஸ்பெக்டர் முதல்லயே இங்க பேரம்பட்டிலேயே ஒரு பையனை அந்த மாதிரி சாவடிச்சிருந்து மறுபடியும் இந்த பையனை சாவடிச்சிட்டீங்க அப்படி. என்ன இந்த கொடுமையை கேட்கவே ஆள் இல்லையா? என்ன சார் இதெல்லாம்? ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது. நீங்க இது சொல்லுங்க சார், நல்ல வழி காமிக்கணும். அப்படி விசாரிக்கப்பட்ட பையன் வந்து எந்த அடிப்படையில் இருந்தான்னு தெரியல. அது மருத்துவ அறிக்கை வரணும், அது அதனுடைய தொடர்ச்சி இருக்குது. ஆனா இவர்கள் போராட்டம் நடத்துபவர்கள், இவர் அந்த பையனுக்கு இழப்பீடு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அல்லது அரசாங்கத்தை அந்த காவல்துறையை சார்ந்த அதிகாரியை கைது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கலாம். அதை விடுத்து ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் பண்ணாவே கைது பண்ணி 15 நாள் ரிமாண்ட் பண்ணு சொல்லிட்டு ஏற்கனவே சட்டம் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல திட்டமிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 to 4000 பேர் சேர்ந்த உடனே ஒரு கலவர சூழ்நிலையை உருவாக்கி வரவங்க போறவங்க பொது சொத்துக்களை எல்லாம் நாசப்படுத்தி இருக்காங்க. போறவங்க கண்ட மாதிரி அடிச்சிருக்காங்க, காவல்துறைய கண்ட மாதிரி அடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 30 லட்சம் பேர் கொண்ட இந்த வேலூர் மாவட்டத்தினுடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கிற அவங்க தான், அந்த எஸ்பி அம்மா தான் பாதுகாப்பு அதிகாரி. எஸ்பி தான் இந்த வேலூர் மாவட்டத்தினுடைய மக்களுக்கு பாதுகாப்பு, 30 லட்சம் மக்களுக்கு. ஆனா 1 ஆளு 2 ஆளு 10 ஆளு 20 ஆளு 100 ஆளு கிடையாது, 1000 பேர் 10,000 பேர் கிடையாது. 30 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற எஸ்பியை ஓடவிட்டு அடிக்கிறாங்க. இரண்டாவதாக பேசியவர் ஜெய்சங்கர், முதலாவதாக பேசியவர் அந்த இறந்து போன ஷமீல் அகமதோட உறவினர் முகமது கவுஸ் என்பவர். இப்போ இதுக்கு நியாயம் கேட்க ஆளே இல்லையான்னு அந்த கேட்கும்போது நம்ம 4 பேருக்கும் பொறுப்பு இருக்கிறதா தான் நம்ம எல்லாம் உணர்றோம். சில இன்டெலிஜென்ஸுக்கு உரிய கேள்விகளை கேட்டாங்க, இன்டெலிஜென்ஸே ஃபெயிலியர்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சர்வ நிச்சயமாக இப்படி ஒரு மொபிலைஸ் ஆகுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம்ல முதல் நாளே. நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக காவல் தலைமை இயக்குனர் அலுவலகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளிடம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியும் அந்த மக்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு
சஸ்பென்ஷன் ஆர்டரை நாங்கள் வெளியிடுறோங்கிற ஒரு அறிவிப்பையாவது செய்யுங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே அவர் கவுஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு ஆன்டிசிடென்ட் இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த இன்ஸ்பெக்டர் இன்னொரு பையனை வந்து சாகடிச்சிருக்காரு. அப்போ இதை வந்து காவல்துறை உரிய அளவில் செஞ்சிருக்கணும். ஆனால் அதுக்காக வேண்டி இந்த வன்முறையில் இறங்கியது தேசிய நெடுஞ்சாலையில் இறங்கி அந்த வன்முறையில் ஈடுபடும் போது அங்க வந்து மத சாதிக்கெல்லாம் இல்லை. அங்க வந்து இருக்க மருத்துவமனை வன்முறையாளர்கள் தான். அவர்களுக்கு வந்து மத சாயம் பூசுவதே தப்பு. அங்கே உள்ள முஸ்லீம் தொழிற்சாலையை சேர்ந்த 2 பேருந்துகளும் எரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முஸ்லீம் மசூருலும் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போய் அங்கே இருந்த இருசக்கர வாகனங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து போட்டு எரிச்சிருக்காங்க. ஆக இது வந்து ஒரு வன்முறை கும்பல் நடத்திய இது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியும் சரி எங்க எம்எல்ஏயும் சரி அன்று இரவு வரைக்கும் தூங்காம இதை கட்டுப்படுத்துவதற்கும் எல்லா பள்ளிவாசல்களுடைய ஒளிபெருக்கி வாயிலிருந்து எல்லாரும் வீட்டுக்கு வாருங்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு அந்த கலவரம் கடைசியில் முடிவுக்கு வருவதற்கும் நாங்கள் தான் பெரிய அளவில் துணை இருந்தோம். இதே நேரத்தில் காவல்துறை காவலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. சில பேர் வந்து இவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. நான் நேற்று வேலூர்ல உள்ள அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்று 20 ஆண் காவலர்களையும் 8 பெண் காவலர்களையும் நான் சந்தித்தேன். கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. சார் எங்களுக்கு வந்து சாதி மதம் கிடையாது, எங்களை இந்த அளவுக்கு இது அவர்கள் ஒவ்வொருவரிடமும் நான் மன்னிப்பு கேட்டேன். ஒவ்வொருவரிடம் தனியாக. ஆம்பூர் வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான பூமி. 5 ஆண்டுகள் ஒரு முஸ்லீம் தலைவர் என்றால் அந்த நகராட்சிக்கு 5 ஆண்டுகள் இந்து. இது போன்ற ஒரு நல்லிணக்கம் இப்போதும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த நல்லிணக்கத்தை தான் விரும்புகிறார்கள். அந்த நல்லிணக்கம் அங்கே, ஏனென்றால் இந்தியாவுக்கு அதிகமாக அந்நிய செலவாணியை பெற்றுத்தரக்கூடிய முதன்மையான நகரம் ஆம்பூர். அந்த பெருமை தக்க வைக்கப்பட வேண்டும். அது போன்ற நல்லிணக்க சொற்களை மட்டுமே கேட்க விரும்புகிறேன். சில நொடிகள் மட்டும் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. ஐஎஸ்க்கு ஒரு பொறுப்புனா அவருக்கு 2 பொறுப்பு இருக்கு. இந்த நுண்பொருள் சாதனங்கள் மூலமா தகவல் பரிமாற்றம் இருக்கிறதுல இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாவே பயன்படுத்துறாங்க. அதனால ஒரு ஐஎஸ்க்கு பொறுப்புனா அவர் டபுள் ஐஎஸ் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. முடிந்தவரை செயல்படுத்தினேன்னு சொன்னாரு. இல்ல என்னுடைய கேள்வி என்ன, சட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு கலவரக்காரர்களை முதல்ல பைத்தியக்காரர்கள் நான் சொல்லவில்லை. இவர் பேசுறது வந்து அறிவுக்கு பொருத்தம் இல்லாத வாதம். கோர்ட்டோ போலீஸோ அவங்களை விடுவிக்க போறது இல்ல. இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய செயல்களுடைய விளைவுகளை எதிர்பார்க்காம கலவரக்காரர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கு. அப்பாவிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு பொய் செய்தி பரப்பப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் அனைவரையும் அப்பாவிகள் சொல்லியிருக்காங்க. சரமாரியாக 6000 பேர் கலவரம். மறுநாள் பள்ளிவாசலுக்கு காலையில நோன்பு வைத்துவிட்டு தொழுது வரக்கூடியவர்களை சரமாரியாக கைது செஞ்சாங்க. 205 பேரை கைது செஞ்சாங்க. கைது செய்யறதுல எந்த ஆட்சேபனும் இல்ல. அதை எஸ்பியிடம் நான் நேரடியாக பேசியிருக்கின்றேன். உண்மை மீண்டும் ஒரு சில காவலர்கள் செய்த பிழையினால அது எங்க வந்து முடியுது? மீண்டும் காவலர்களை அடிவாங்கிற அளவுக்கு முடியுது. அடித்தது தவறுதான். இவங்க கண்டிக்கிறதும் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அந்த காவலர்கள் செய்த தவறிலிருந்து இது தொடங்குது. இனிமே இது நடக்கக்கூடாது. என்ன ஆலோசனை சார்? இது 1900 சுதந்திர இந்தியாவில் 1979 தான் முதல் இந்த மாதிரி வாணியம்பாடியில் ஒரு மர்டர் நடந்தது. ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து இன்னொரு சமூகத்தை சார்ந்தவங்க லவ் பண்ணி கூட்டி போட்டாங்க சொல்லி இரு சமூகத்துடைய பெரிய கலவரம் வெடிச்சு வந்தது. தமிழ்நாட்டில் அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறது வெள்ளூர் மாவட்டத்தில் முஸ்லீம் பாவம் இருக்கிறான். அதனால இப்போ ஒரு இறந்து போன நபர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களால லோக்கல் ஸ்பெஷல் பிரான்ச் சீட் இருக்கு, எஸ்பி சீட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தகவல் அதிகமாக சேர்த்து சென்த் ஒரு நண்பர் சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகப்பட்ட சென்த்தை கூட்டு போயிருக்கலாம். கூட்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் கலவரம் அதிகமாக வெடிக்காம தடுத்திருக்கலாம். இருந்தாலும் எல்லா முன்னேற்பாடுகளும் செஞ்சுதான் காவல்துறை நல்லா பண்ணிருக்காங்க. பட் கட்டுக்கடங்காம எவ்வளவு போனா கூட போலீஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட்ரைண்டோட நடந்து இந்த கலவரத்தை ஒடுக்க முற்பட்டுருக்காங்க தவிர மேற்கொண்டு பவர் அதிகமா யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அதை அக்ரவேட் பண்ணல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இல்ல மத்த எல்லாம் சொல்ல வரேன்னா, போலீஸ்ல காவல்துறை அதிகாரி தப்பு பண்ணாங்கன்னா சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் விசாரணை இருக்கு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இருக்கு, 145 150 PS என்கொயரி இருக்குது. இதுல வந்து அவர் தவறு செஞ்சா திருநாட்டு வழக்கு கூட பதிவு செய்வாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படும். தயவு செய்து அரசியல்வாதிகளும் சரி, இந்த மாதிரி மத்த இனங்களை சேர்ந்த அல்லது ஒரு கம்யூனலா உள்ளவங்க சரி, எந்த காரணத்தை கொண்டு புரோவோகேட்டிவா பேசி
மேற்கொண்டு எஸ்கலேட் பண்ணக்கூடாது இந்த சிச்சுவேஷனை பொறுப்புணர்வோட இருக்கணும் அவங்க. மதுரை நண்பர் ஒரு கேள்வி கேட்டாரு, ஒரு சின்ன வேண்டுகோள் தான் ஜவாஹர்லால் சார்ட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். அவர் சொன்னதை நாங்க நடத்துறோம். திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை வழியாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் செல்வதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்களும் உதவி செய்யுங்க, நாங்க வர தயார். மதுரை நண்பர் சொன்னது சொல்றேன். நான் ராமநாதபுரம் எம்எல்ஏ, எங்க ராமநாதபுரம் தொகுதியில ராமேஸ்வரம் கோயில் இருக்கின்றது, உத்தரகோசமங்கை கோயில் இருக்கின்றது, திருப்புலானி கோயில் இருக்கின்றது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில அந்த கோயில்களுக்கும் அங்க உள்ள செய்ய வேண்டும். நேரம் ஆம்பூர் விஷயத்துல எனக்கு வேண்டும் வேண்டுகோள் வைக்கிறேன். ஆம்பூர் விஷயத்துல பாடங்கள் நிறைய இருக்குது. எல்லா தரப்புக்குமே பாடங்கள் இருக்கிறதா உணர்றோம். குறிப்பாக காவல்துறைக்கும் சரி அனைவருக்கும் உங்கள் வருகைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.